நீர்தானையா, என் புகழிடம் நீர்தானையா, பொக்கிஷம் நீர்தானையா, என் புகழிடம் நீர்தானையா. இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே. புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள் இந்த ஆண்டில் தோன்றும். சிதைந்த கனவுகள், தொடர்ந்த தோல்விகள் வெற்றியாக மாறும். நடக்காது என்று நினைத்தவைகள் அவர் கரத்தினால் நடந்திடுமே. தடையாய் நிற்கும் மதில்கள் எல்லாம் தரையாய் மாறி வழி திறக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த RECF கூடுகை, சகோதரிகள் கூடுகை, உண்மையாகவே நாம் இந்த காரிருள், இந்த ஜனங்களை காரிருள் மூடின அந்த நாட்களில நம்ம தொடங்கப்பட்டு இந்த 25ஆம் வருடம் உண்மையாகவே நேர்த்தியாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தினார், பாதுகாத்து கொண்டார், பலப்படுத்தினார், திடப்படுத்தினார், சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் உறுதியாய் கர்த்தர் உண்மையாக நம்ம நிலைநிறுத்த செய்தார். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த கூடுகை தொடர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த கூடுகையில கர்த்தர் அநேக அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி இம்மட்டும் உண்மையாகவே கர்த்தர் நீதியின் பாதையில் நம்மை வழிநடத்தி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வசனத்தின் பிரகாரம், வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வெளிச்சமாய் மாற்றி வருகிறார். இந்த சகோதரிகள் கூடுகையில உண்மையாகவே மிகவும் நேர்த்தியாய் நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சகோதரி சமர்மதி அவர்கள் மிக நேர்த்தியாய் அதை உண்மையாகவே பகிர்ந்து கொண்டு வராங்க. அந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் அழகாய் அநேக ஆத்துமாக்களை அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதே போல அந்த கூடுகை கர்த்தர் உண்மையாகவே நடத்தி அந்த கூடுகையில் அநேக ஆத்துமாக்கள், சரியாக சொல்வோம் என்றால் ஏறக்குறைய 55 சகோதரிகள் கூடி அந்த கூடுகையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நேர்த்தியாய் நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல ரயில்வே எம்ப்ளாய்ஸ் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் இந்த கூடுகையிலும் அநேக ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து அநேக இடங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும், இந்த 6:45 8 மணி வரை தினமும் இன்றையோடு 1460வது நாளை கடக்க தேவன் கிருபை பாராட்டினார். நேர்த்தியாக கர்த்தர் உண்மையாகவே இதை செய்யவும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், அநேக ஆத்துமாக்களை உருவாக்கவும் வளர்ச்சியடை செய்யும் கர்த்தர் தான் கிருபை அளித்தார். கர்த்தர் தான் அதை உண்மையாகவே வளர்ச்சி அடைய செய்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அநேகரை உண்மையாகவே கர்த்தர் இழுத்து கொண்டார். எவ்வளவு ஆபத்துக்கள், கஷ்டங்கள் மத்தியில தேவன் எங்களை உண்மையாகவே கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த கூடுகையில தொடர்ந்து நடத்த சில சகோதரர்களை கொண்டு ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பொருளாதார தேவைகளா இருக்கட்டும், இல்ல ஊழிய பாதையா இருக்கட்டும், ஜெபிக்கிற காரியமா இருக்கட்டும், இல்லை எடிட் பண்ணி இதை ஒவ்வொரு நாளும் அனுப்புகிற சகோதரராக இருக்கட்டும், உண்மையாகவே நேர்த்தியாய் கர்த்தருடைய கிருபையினால் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆவியானவர் எங்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் பிரகாரம் 2026வது வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை, உடன்படிக்கையின் வார்த்தையை நாங்கள் ஜெபத்தோடு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். கர்த்தர் உண்மையாகவே இந்த வார்த்தை எங்களுக்கு உண்மையாகவே இந்த வருடத்துல இந்த வார்த்தையை கொண்டு, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த
2020 ஆண்டு 1ஆம் தேதியை உண்மையாகவே ஆசீர்வாதமாய் எங்களுக்கு இந்த நாட்களிலிருந்து 26 டிசம்பர் 31வது நாள் வரை எங்களை வழிநடத்துவார் என்ற நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் சமர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை இந்த வருடத்தில் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை யாவருக்கும் ஆசீர்வாதமாய், அனுகூலமாய், கிருபையாய், இரக்கமாய், தயவாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் நாம் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேதாகமத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இடையறும் பொழுது, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்று இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் பாதங்களுக்கு தீபமாய், எங்களுக்கு வெளிச்சமாய் நீங்க கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. இருள் சூழும் பொழுதெல்லாம் ஆவியானவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இருளை நீக்கி எங்களை பாதுகாத்து வழிநடத்தினபடியால் உமக்கு நன்றி. இந்த 26ஆம் வருடம் நீங்க கொடுத்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை ஆண்டவரே கடைபிடித்து, ஆண்டவரே அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிரி நிமித்தம் சாட்சியாய் வாழ நீங்க கிருபை பாராட்டும்படியால், எங்களோடு பயணிக்கும்படியால் உம்முடைய ஆவியை எங்களில் ஆண்டவரே நிரந்தரமாய் இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் இருதயத்துல முழுவதுமாய் நிரப்பி அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கடந்து செல்ல நீங்க கிருபை பாராட்டும்படியாய் வேண்டுகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளும் யாத்திராகமும் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை தான் கர்த்தர் காண்பித்தார். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே 19வது 20வது வருடத்துல தொடங்கப்பட்ட 2019 20ல நம்ம இந்த கூடுகையை ஆரம்பித்து உண்மையாகவே வேலை ஸ்தலங்களில, ரயில்வே எம்ப்ளாய்ஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல உண்மையாகவே கர்த்தர் அநேக அற்புதங்களை, ஆச்சரியத்தை உண்மையாக நிறைவேற்றினார். அநேகருக்கு வேலை ஸ்தலங்கள் இடத்திலே அந்த சூப்பருக்கு உதவி செய்யும்படியாய் அநேகருக்கு ஜெபத்தின் மூலம் சுகம் கொடுத்து தேவன் உண்மையாகவே ஒரு வெளிச்சமாய் இந்த கூடுகையை நடத்தி வருகிறார் என்ற தைரியமாய் கர்த்தர் தான் இதை அங்கீகரித்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரம் இந்த வருடம் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, வாக்கு என்றால் வாய்ஸ், இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ், சத்தம். அப்போ உள்ளபடி கேட்டு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டுன்னா வேற சத்தம் கூட வரலாம், நமக்கு வேற சத்தங்கள் கூட நமக்கு கேட்கலாம். அந்த சத்தம் உண்மையாகவே நமக்கு, இந்த சத்தம் உண்மையாகவே ஆவியானவர் தான் பேசுறாரா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தம் நமக்கு ஆவியானவர் தான் பேசுறாரா இல்ல நம்மளுடைய மனுஷ சிந்தனையில வருகிறதா அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதான் இங்க தெளிவா சொல்றாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இந்த வாய்ஸ் எந்துதானா அப்படின்னு உள்ளபடி நாம் புரிந்து கொள்வதா இருக்கணும். அப்ப அந்த சத்தத்தை நம்ம எப்படி உள்ளபடி கேட்கணும் அப்படின்னா, அவரோடு கூட உறவாடு, அவரோடு கூட பேச, அவரோடு கூட பயணிக்க, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய சத்தம் தான் நமக்கு கேட்குமே தவிர மற்ற எந்த சத்தமும் நமக்கு தெரியாது. அததான் சூலமித்தியல் உன்னத பாட்டுல சொல்றா, உண்மையாகவே நேசரின் சத்தம். அப்ப அந்த நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்படின்னா அவர் சத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களா இருக்கணும், அவரோடு கூட பயணிக்கிறவரா இருக்கணும், அவரோடு உறவாடுகிறவரா இருக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாராவது முடிஞ்சா வாசிக்கலாம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள்
தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? இதுதான் அவருடைய சத்தம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். 26ஆம் ஆண்டு கர்த்தர் இந்த 2 கூடுகைக்கும் RECF ரெடீம் செலக்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் கூடுகைக்கும் ரயில்வே பிளஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் கூடுகைக்கும் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னவென்றால், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பரலோகத்திலிருந்து பேசுகிறவன் நான் விட்டு விலகாமல் இருக்க எச்சரிக்கையினுடைய சத்தத்தை நமக்கு இந்த வருடம் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. அப்ப அவர் வாக்கை நாம் உள்ளபடி கேட்டு, 2வது என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆனால் அப்ப அவர் உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டும் என்றால், உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம் இல்ல பத்திரம் இல்ல உறுதி பத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கூட ஒரு வீடு வாங்குறோம், ஒரு இல்ல எனக்கும் ஒரு இப்ப என்னுடைய மனைவி ஒரு இடம் வாங்குறான்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் அதுல உடன்பட்டு இருப்பேன். இப்ப இதை அப்படியே எங்களுடைய மகனுக்கு கொடுக்கிறோன்னா அது ஒரு உறுதி பத்திரமா எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தாதான் அது செல்லுபடியாகும். அதுல கவர்மெண்ட் சீல் இருக்கணும், அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். அது போலதான் இந்த உடன்படிக்கை பத்திரம்னா மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்ப அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கர்த்தர் உண்மையாகவே தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல இணைப்பை, புரிதலை, அந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவார். அப்ப அந்த உறுதிப்படுத்துறது தான் நமக்காக பிராமிஸ், சத்தியம் பண்றாரு. பிராமிஸ் என்ன? வாக்கு தத்தனம்னா நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாருங்க, உறுதி கொடுக்கிறாரு. அதான் உறுதிமொழி பத்திரம். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ என் வாக்கை உள்ளபடி கேட்டு. நீ நம்ம உள்ளபடி கேட்கிறவங்களா இருந்தா, 2வது அவர் உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் வழி நடத்துவார். அப்ப அதுக்கு வேதத்தின் அடிப்படையில ஒரே ஒரு வசனம் பார்ப்போம்னா, யோபு 31:1-6 சொல்கிறது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். அப்ப முதலாவது அந்த உடன்படிக்கையை நாம் கை கொள்வோமானால், நம்ம நிறைய உடன்படிக்கை இருக்குது. ஆனா நம்ம சும்மா நேரத்தை கருதி ஒரு 3 உடன்படிக்கை மட்டும் நம்ம அந்த உங்களுக்கு புரிவதற்காக ஒரு 3 உடன்படிக்கையை நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அந்த உடன்படிக்கையை மத்தேயு 5:22 சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நம் கண்களினால் உடன்படிக்கை செய்கிறவங்கள நாம் இருக்க வேண்டும். அததான் யோபு செய்யறாருங்க. யோபு தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் அப்படின்னா முதலாவது. ஏன்னா அந்த கண்ணை நம்ம கண்டி எல்லாத்திலையும் கரெக்டா நம்ம அந்த உடன்படிக்கை செய்துட்டோம்னா நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா. ஒரு விரலோ இல்ல இந்த முடி கூட சொல்றாங்க, உச்சி முடி முதல் பாதம் வர நம்ம சரீரங்கள் எல்லாமே வெளிச்சமா இருக்கும். அப்ப முதலாவது நம் கண்களை உடன்படிக்கை பண்ணுகிறவளா இருக்கணும். அப்படி உடன்படிக்கை பண்ணினா நம்ம சரீரம் முழுவதுமாய் வெளிச்சமா இருக்கும். அப்படி சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருந்தா நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா கர்த்தருக்கும் நமக்கும் அந்த உறுதிமொழி பத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அப்ரூவ்டு. அப்ப கர்த்தர் உண்மையாக அந்த உறுதிமொழி பத்திரத்திற்கு, அந்த ஒப்பந்தத்துக்கு நாம் இந்த 26ஆம் ஆண்டு உண்மையும் முத்துவமாய் நீதியாய் நாம் போராடுவோம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை முத்தரித்து இந்த 26ஆம் ஆண்டு உண்மையாகி நேர்த்தியாய் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நல்லவர். 2வது, என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். லூக்கா 22:20 நம்ம படிக்கிறோம், என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்ப அந்த யோவான் 6:56-57 நம்ம படிக்கிறோம், என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப முதலாவது கண்களினால் ஒப்பந்தம். அந்த கண்களினால் ஒப்பந்தம் நம்ம செஞ்சோம்னா வெளிச்சமா இருக்கிறோம், நாம் வெளிச்சமா இருக்கிறோம். 2வது, இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை நம்ம செய்தோம் என்றால்
நிலைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவருங்க. உண்மையாலுமே கர்த்தர் உண்மையாகவே நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பாராட்டுறாரு பாருங்க. நம்ம வெளிச்சமாய் மங்கி எறிகிற திரிய கூட கர்த்தர் உண்மையாக வெளிச்சமா மாற்றுகிறவரா. ஒரு 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 விளக்கு அணைஞ்சு போது மங்கி எரியுது அப்படின்னா கூட அதை பிரகாசிக்க வைக்கிற தெய்வம். அதனாலதான் வேதத்துல நம்ம ஒரு வசனம் படிப்போம், அவர் முகவொளி என் மேல பிரகாசிக்க கடவுது. அப்போ உண்மையாகவே கண்களோடு நம்ம முதலாவது உடன்படிக்கை செஞ்சா வெளிச்சமா இருக்கிறோம். ரத்தத்தினாலே இந்த திருவிருந்து எடுக்கும் போது நம்ம உண்மை மொத்தமாய் அந்த திருவிருந்தை பானம் பண்ணோம்னா நம்ம உண்மையாகவே இந்த சபையில இந்த உலகத்துல நாம் கிரியை நிமித்தம் சாட்சியாய் வாழ்ந்து நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நல்ல. மூன்றாவது 1 பேதுரு 3:21 சொல்கிறது, ஞான ஸ்நானமானது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஏன் ஞானஸ்தானத்தை குறித்து இந்த வேதத்துல முக்கியப்படுத்துதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். இந்த உலகத்திலோட பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் இந்த தண்ணினாலதான் சுத்தமாக முடியும். புரிஞ்சுக்கலாம். இப்போ மிருகங்கள் கூட பாருங்களா, தேவையில்லாத இடத்துல அசிங்கம் பண்ணிட்டு போகுதுன்னு வச்சுங்க, பெரிய நல்ல ஒரு மழை பெய்யும், ஒரு 4 நாள் மழை பெஞ்சு வச்சுங்க, எல்லாமே கிளீன் ஆகி ஏரியில போய் சேர்ந்துரும், இல்ல கடல்ல போய் சேர்ந்துரும். அப்ப இந்த பூமி தண்ணினால சுத்தமாகுதா? அது போலதான் அது ஒரு சாயலாய் ஒரு அறிகுறியாய் கர்த்தர் இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரத்தம் பேசக்கூடிய தன்மை உள்ளது, ஜலம் சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ இந்த ஞான ஸ்நானம் அது நம்மளை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கும். அதனால்தான் ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு. இந்த தண்ணியினால கர்த்தர் சிருஷ்டித்தார். அப்ப ஜலத்தினால சிருஷ்டிப்பு, ரத்தத்தினால உண்மையாகவே பேசு. நமக்கும் அவருக்கும் ஒரு நல்ல அந்த திருவிருந்து நம்ம சரியா எடுத்தோம்னா அவருக்கும் நமக்கும் நல்ல உறுதிமொழி பத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம நிலைநிற்க செய்வாருங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக கர்த்தர் நம்மோடு பண்ண ஒரு உடன்படிக்கை இருக்குது பைபிள்ல. உங்களுக்கு உண்மையாக நிறைய பேருக்கு தெரியுமா? கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்றாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16, 17 யாரா முடிஞ்ச படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. இருங்க அதை பாருங்க. முதலாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைப்பேன். இது ஒரு உடன்படிக்கை, சத்தியம், பிராமிஸ், வாக்குத்தத்தம். நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைப்பேன். இரண்டாவது, அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். போதும். நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். அடுத்தது, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை. நல்ல பாருங்க, நம்ம வெளிச்சமாயிட்டோம். நம்மளுடைய மனசை நம்மளுக்கு சரியா சாட்சி கொடுக்கும். வெளிச்சமாயிட்டோம். ரெண்டாவது, நிலை நிற்கிறோம். அடுத்தது, ஞான ஸ்நானத்துல நல்மனசாட்சி பெறுகிறோம். ஞான ஸ்நானத்தினால நல்ல ஒரு மனசாட்சி. இந்த 3த்திலும் கரெக்டா இருக்கிறோம். அப்படி கரெக்டா இருந்தா கர்த்தர் என்ன பண்றாரு, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைப்பேன், வச்சுட்டார். இரண்டாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் எழுதுவேன். அந்த 10 கற்பனைகளை எழுதி மோசக்கிட்ட குத்தாரு பாருங்க, அவர் சொந்த விரலால தான் எழுதுறார். அதுபோல இந்த பிரமாணங்களை நம் மனதில் எழுதுவாராம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கும் அவருக்கு பிரிவினை ஏற்படுகிறது என்று ஏசாயாவுல படிக்கிறோம். அந்த அக்கிரமங்களும் பாவங்களும் நம்மை உண்மையாக நமக்கு அவருக்கு ஒரு இணைப்பை கொடுக்காதபடி, பிரிக்காதபடி கர்த்தரை நினைப்பதே இல்லையா. அப்ப எப்படி நம்ம இந்த மின்சாரம் எல்லாம் எரியும் பொழுது அந்த சின்ன கம்பியை தான் இருக்குங்க, ரொம்ப பெரிய காரியமெல்லாம் கடப்பாரெல்லாம் விட மாட்டாங்க. அந்த ஃபீஸ் கறி இருக்கு, மெலிசான ஒரு உண்மையா நம்மளுடைய கஷ்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. உண்மை ரொம்ப இரக்கமுள்ள தெய்வம் நம்மளுடைய தெய்வம். அவரை உண்மையா வெளிச்சமாய் நம் மாறி இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் நிலைத்திருந்தா, அந்த ஞான ஸ்நானத்தினால ஒரு நல்ல மனசாட்சி இருந்தா, கர்த்தர் உண்மையாக பிரமாணங்களை இருதயத்துல வைத்து நம் மனதில் எழுதி நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவரு
நினைப்பதே இல்லையா. இன்னொரு ஒரு வசனம் இருக்குது, முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுவார். எவ்வளவு நல்ல தெய்வங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த எபிரேயர் 13:20-21 சொல்லுகிறது. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. எபிரேயர் 13:20-21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்ப இந்த சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, இது பாருங்க, நம்ம இவ்வளவு ப்ராசஸ் நம்ம கடந்து வந்தோமா. கண்கள்ல உடன்படிக்கை பண்ண சூப்பர், அப்புறமா ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி சூப்பர், ஞான ஸ்நானத்தினால பண்ணோம், நல் மனசாட்சியோடு கர்த்தர் ஓகே. அவர் நமக்கு உண்மையாக விருதைகளை வச்சாரு, உண்மையாகவே அவருடைய பிரமாணங்களை நம்ம மனதில் எழுதினாரு, நம்ம பாவங்களை அக்கிரமங்களை அவர் உண்மையாகவே நினைக்கவே இல்லைன்னு சொன்னாரு. அதனால ஸ்டாண்டர்ட் எவர் லாஸ்டிங் நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் நம்ம அந்த ரத்தத்தினாலே கொடுத்து சமாதானத்தின் தேவன் பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நித்தியமான உடன்படிக்கையை சமாதானத்தின் தேவன் பிரியமானதை உங்களில் நடப்பித்து சகல நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த 26வது வருடம் நமக்கு சகலவித நற்கிரியைகளையும் சீர்பொருந்தினவர்களாய் கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நல்லவர். இதுதான் இப்ப வாக்குத்தத்த வசனத்தினுடைய 3வது தலைப்பு. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சம்பத்தாய் இருப்பீர்கள்னா ஒரு தனித்துவமான, சிறப்பான, புதுமையான, ஒரு அசாதாரணமான, விசித்திரமான, பெக்குலியர் ட்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். பெக்குலியர் ட்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். ட்ரெஷர்னா சொத்து, அப்படின்னா பொக்கிஷம், அப்படின்னா புதையல் அப்படின்னு அர்த்தம். ஆகவே கர்த்தர் நமக்கு இந்த வருடம் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்க தான் தனித்துவமாய், சிறப்பாய், புதுமையாய், ஒரு பொக்கிஷமாய் எனக்கு இருப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம இவ்வளவு ப்ராசஸ் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் மத்தேயு 12:35 சொல்கிறது, நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப முதலாவது நாம் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறதுனால நாம் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து உண்மையாகவே காண்பிக்கிறவளா இருக்கணும். 2வது ஞானம், அறிவு என்பவைகளின் பொக்கிஷம். கொலோசியர் 2:3 சொல்கிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த பொக்கிஷங்களை, ஞானம், அறிவு, தெளிந்த புத்தி, இந்த காரியங்களை நாம் ரொம்ப 26ஆம் ஆண்டு ரொம்ப அழகாய், ஜாக்கிரதையா, எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாய் இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. 3வது மகிமையின் ஒளியாகிய பொக்கிஷம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்கிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம தான் அந்த மண்பாண்டம். அந்த மண்பாண்டத்தை, அந்த மண்பாண்டத்துக்குள்ள மகத்துவமான ஒரு ஐஸ்வர்யமான பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிற நாம் மிக எச்சரிக்கையாய் நாம் கடந்து செல்கிறவராய் இருக்க வேண்டும். அதான் நம்ம படிக்கிறோம். முதலாவது நல்ல இருதயமான பொக்கிஷத்தை நாம இருதயத்திலிருந்து எடுத்து காட்டணும். 2வது ஞானம், அறிவு என்பவைகளின் பொக்கிஷத்தை நாம
எடுத்து காட்டணும். மூன்றாவது, மகிமையின் ஒளியாகிய பொக்கிஷத்தை நாம் உண்மையாக, ஏன்னா இருளில் இருந்தோம், வெளிச்சத்திலே உண்மையாக பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையான அந்த அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அததான் நம்ம அந்த பிரகாசம் வெளிச்சத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலின் பொக்கிஷம் உண்மையாகவே ஏசாயா 33:6 சொல்கிறது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். முதலாவது நல்ல இருதயமான பொக்கிஷத்தை காட்டணும். இரண்டாவது ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷத்தை காமிக்கணும். மூன்றாவது மகிமையின் ஒளியாகிய பொக்கிஷத்தை நம் இருதயத்திலிருந்து பிரகாசிக்க வைக்கணும். நான்காவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பொக்கிஷம். அப்போ பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், நீங்களே எனக்கு பொக்கிஷமாயிருப்பீங்கள், நீங்களே எனக்கு சொத்தாயிருப்பீர்கள் என்று நம்ம உரிமை பாராட்டுறாருங்க. அதனாலதான் முன்னாடியே உறுதிமொழி பத்திரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அந்த உறுதிமொழி பத்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணவே கூடாதுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். பேதைகளை ஞானியாய் மாற்ற போகிறார். இந்த கூடுகளை உண்மை நற்கிரி நிமித்தம் நாம் சாட்சியாய் விளங்க போகிறோம். இந்த 26ஆம் ஆண்டு மகத்துவமான ஒரு அசாதாரணமான ஆண்டாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்ற உடன்படிக்கையின் வார்த்தையின் பிரகாரம் நமக்கு கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். கடைசியாக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 26:18-19. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சொன்னார் பாருங்க, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையதுன்னு சொன்னாரா? அதத்தான் இங்க சொல்றாரு. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி, அவர் வாக்குன்னா சத்தம், அவர் சத்தத்தை கொடுத்து உனக்கு இப்ப சத்தத்தை கேட்டுட்டோம், இப்ப உள்ளபடி கேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். உள்ளபடி கேட்டு, அதுதான் கர்த்தர் உனக்கு வாக்கு சத்தத்தை கேட்டுட்ட, உனக்கு சொல்லி இருக்கிறபடி, அதான் உள்ளபடி கேட்டு உனக்கு பர்சனலா, ஏன்னா உறுதிமொழி பத்திரத்தை நீ தான் வச்சுன்னு இருக்கிற. அப்ப உங்ககிட்ட தான் பேசுவாரு. நீ உன்னுடைய அவருடைய சொத்து நீ தான், உங்ககிட்ட தான் அவர் எல்லாத்தையும் பேசும் பொழுது கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால், அதைத்தான் ரெண்டாவது நம்ம பார்த்தோம். என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், எங்க முடிவு வருங்க, உபாகம் இல்ல, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உனக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், அடுத்தது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இன்று உனக்கு அவர் இந்த 2026 உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார். இந்த கூடியில் இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த விதமும் எழுதி போகாதபடி கர்த்தரே நம்மை பலப்படுத்தி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமை, புகழ்ச்சி கீர்த்தி மகிமை உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே, அதுதாங்க வாக்குத்தத்தம், இதுதான் உடன்படிக்கை. நான் சொன்னபடியே, அதுதான் பிராமிஸ் பண்றது. நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம் பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், 1, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்கணும். 2வது, என் உடன்படிக்கையை கை கொள்ளணும். 3வது, சகல ஜனங்களிலும்
நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அப்படி சம்பத்தாய் இருந்தா உண்மையாகவே கர்த்தர் நம்மை இந்த 26ஆம் ஆண்டு புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையினால் உண்மையாகவே சிறந்திருக்கும்படி கர்த்தர் உண்மையாகவே பரிசுத்த ஜனமாய் மாற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உண்மையாகவே கனப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நம்ம லாசரையா ஜெபம் பண்ணி முடிப்பார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிதான அன்பின் தகப்பன கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தேவரீ உடைய வாக்குத்தத்தமான வசனங்களை இந்த 2026ஆம் ஆண்டு நாங்கள் முழுவதும் கை கொண்டு நடக்க தேவன் கிருபை பாராட்டும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கையான வார்த்தைகள், உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உடைய வாக்கு தத்தம் உள்ள வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரும் வாழ்விலையும் கிரியை செய்யட்டும் ராஜா. உடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவிக்க, உடைய ஊழிய பாதையில கடந்து வர கிருபை பாராட்டும் கர்த்தாவே. அப்பா, துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி நீர் கர்த்தாவே, இந்த 2026ஆம் ஆண்டை நீர் நன்மையால் முடிசூட்டி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஊழிய பாதையிலே நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதபடி நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தேவரீ கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் கூடுகையும் சகோதரிகள் கூடுகையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கேற்ற பிள்ளைகளாய் கனி தந்து கர்த்தாவே, இந்த 2026ஆம் ஆண்டின் நிறைவு நாளிலே உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிலைநிற்க கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்துவம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.